ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மெகா பாரியில் டெபாசிட் பண்ணுறது, ஹவு டு டெபாசிட் இன் மெகா பாரி. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஷின் வந்து, ப்ரோ இது சேஃபா, எப்படி நான் டெபாசிட் பண்ணுறது, முதல்ல டெபாசிட் பண்ண என்னென்னவே இருக்குது, இதை டெபாசிட் பண்ணால் நான் எப்படி வித்ட்ரா பண்ண முடியும், என்ன க்ரைட்டீரியா இருக்குது நான் இதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அப்படி இப்படின்னு நிறைய என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி இன்னைக்கு டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முன்னாடி நான் எப்படி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி சைன்இன் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவை பார்த்தோம். அதை பார்க்கலன்னா கீழே போய் லிங்க் கொடுக்குறேன், அதோட வீடியோ பார்த்துருங்க. த சேம் வே வி யூஸ் OneWin அண்ட் PlanBet 2. ஸோ வந்து இந்த இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கீங்க, OneWinக்கும் PlanBetக்கும் நீங்கள் போடவே இல்லை, அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, just the same procedure what we have done in Megabari. அதுதான். ஸோ இப்போ எப்படி டெபாசிட் பண்ணுறதுனாங்க இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து OneWinக்கும் PlanBetக்கும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த மெனோன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனில் மெனோன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த ரெட் கலருக்கு இடத்துல டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். யூபிஐ பண்ணுறீங்களா, இல்லை ஃபோன்பே, இல்லை ஜிபே, இல்லைனா எம்பிஎஸ் மேனுவல், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பாரத் பே, கிரிப்டோ கரன்சி, USDT, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், வேலட்ஸ், வவுச்சர்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், வாட் எவர் யூ ஹேவ், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். த சேம் வே ஃபார் withdrawal too. ஸோ வந்து நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நான் பெஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, நீங்கள் இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூபிஐ அப்படின்ற மேனுவல் இல்லை, வெறும் யூபிஐன்னு போட்டிருக்கல, இந்த இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் சேஃப் அண்டு மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லை எனக்கு இன்னும் லைட்னிங் ஃபாஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கோ வித் கிரிப்டோ கரன்சி. நீங்கள் எப்படி இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வித்தின் த செகண்ட்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் உங்களுக்கு வரும். வித்தின் த செகண்ட்ஸ், அதாவது நீங்கள் இப்போ டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அப் டு 1 minute ஆர் 1.5 minute உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ஜஸ்ட் த சேம் வே வித்ட்ராவலும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் TRXல டெபாசிட் பண்ணிக்கலாம், அந்த ஆல்சோ டெபாசிட் பண்ணலாம், ITC டெபாசிட் பண்ணிக்கலாம், Web20ல டெபாசிட் பண்ணிக்கலாம். எல்லா வித் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்தியன் யூசர்ஸாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு யூபிஐயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட் வந்து யூபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட் எவ்வளோனா மினிமம் 500 to மேக்ஸிமம் 50,000 பர் ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதோட அமௌண்ட், சப்போஸ் 500 பண்ணுறீங்கன்னா 500, இல்லை 1000 பண்ணிங்கன்னா 1000, இல்லை 10,000 பண்ணால் 10,000, அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், மொபைல் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ், யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் போட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு ஆயிரத்துக்கு வெயிட் பண்ணும். போனீங்கன்னா இந்த மாதிரி யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், ஏன்னா யூபிஐன்றது எல்லாரோட பேங்க் தான். ஸோ வந்து நான் ஜஸ்ட் யூபிஐ அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஆப்பை கிளிக் பண்ணியும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம். இல்லை ப்ளே வித் மேனுவல்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளே வித் மேனுவலையும் கொடுத்தீங்கன்னா ஒரு யூபிஐ எடுத்துருவாங்க. அந்த யூபிஐக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் UTR, பேடிஎம்ல பண்ணீங்கன்னா இல்லை கூகுள் பே, ஃபோன்பே எதில் பண்ணாலுமே அதில் UTRன்னு ஒரு நம்பர் இருக்கும். டிரான்சாக்ஷன் ஐடி, UTR, ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த மாதிரி 3 ஆப்லையும் ஏதோ ஒரு இதில் இருக்கும். அங்கே இருக்க நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு எஸ் ஐ மேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட 500 அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்களோ அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் guys, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில்
எப்படி நம்ம லைவாக வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.